Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Xlookup. Xlookup அப்படின்றது நம்ம Hlookup ஆகவோ Vlookup ஆகவோ two-way lookup ஆகவோ நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடுவோம். இங்க நம்ம ஒரு டம்மி டேபிள் எடுத்திருக்கோம். இந்த டேபிள் என்ன சொல்லுதுன்னா 3 ப்ராஜெக்டோட 10 வருஷத்துக்கான ப்ராஃபிட் என்ன அப்படின்றது ஒரு டம்மி டேட்டா வச்சு நமக்கு சொல்லுது. சரி, இப்போ நம்ம Hlookup ஹரிசாண்டல் லுக்கப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம Xlookupோட பேராமீட்டர்ஸ் ஒரு தடவை பார்த்துடலாம். லுக்கப் வேல்யூ, லுக்கப் அரே, ரிட்டர்ன் அரே. பேலன்ஸ் எல்லாம் பாருங்க ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கு. இங்க பாருங்க இந்த பிராக்கெட்குள்ள அதை கண்டிப்பா கொடுக்கணும், மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னு சொல்றது தான் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கிறது. இப்போ நம்ம அதை விட்டுட்டு இன்னொரு வீடியோவில் அதுக்கான யூசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 3 மட்டும் என்னன்றதை தெரிஞ்சுப்போம். லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்றது இந்த ப்ராஜெக்ட் லுக்கப் அரேன்னு சொல்றது எங்கே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூன்றது எதை பார்க்கணும், லுக்கப் அரே அப்படின்றது எங்கே பார்க்கணும், அடுத்தது என்ன ரிட்டர்ன் என்ன நீ எனக்கு ஆன்சராக கொண்டு வரணும் அப்படின்றது நம்ம எக்ஸலுக்கு சொல்லணும். இங்க 2005 அப்படின்னு இருக்கிறதுனால 2005 கிட்ட இருக்க வேல்யூவை இந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிசாண்டலா செலக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்க, இந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்றது இந்த 2005 எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு எடுத்துட்டு வந்திருக்க வேல்யூ பாருங்க 322 321 கரெக்டா இருக்குங்களா? ஓகே, இப்போ நீங்க போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் 1 ஆகும் ப்ராஜெக்ட் 2 ஆகும் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் எடுத்துட்டு வந்துடும். இதுதான் நம்மளோட Xlookup ஃபார்முலா யூஸ் பண்ணி ஹரிசாண்டலா எப்படி லுக்கப் பண்றதுன்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா வெர்டிகலா எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே Xlookup லுக்கப் வேல்யூ இந்த வாட்டி என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னா இந்த இயர் 2005 அப்படின்னு சொல்றது இங்க எங்க இருக்குன்னு பார்த்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மேல இருக்கிற ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் 2ன்றது காலம் சில இருக்கு. இங்க இந்த இயருக்கு ஏற்ற வேல்யூவை எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க இது வெர்டிகலா இருக்கிறதுனால வெர்டிகல் லுக்கப்பா இதை யூஸ் பண்றோம். இப்போ ஆன்சர் நமக்கு இங்க இருக்க அதே ஆன்சர் நமக்கு வந்துருச்சு பாருங்க. சரிங்களா? அதுதான் வெர்டிகல் லுக்கப். சரி, இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ப்ளூ லைன் தெரியுது இல்லையா? வருஷம் தான் நம்ம என்னன்னு மாற இது மாறுமே தவிர மேல இருக்க ப்ராஜெக்ட் மாறாது. ப்ராஜெக்ட் டிஃபால்ட்டா ஆயிடும். அதாவது இப்ப நான் போயிட்டு 2004 அப்படின்னு மாத்தினா 2004க்கான டேட்டாவை எடுத்துட்டு வந்து தருமே தவிர இப்ப நம்ம ப்ராஜெக்ட் மேல ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு ப்ராஜெக்ட் 1 என்னவா இருக்கணும் 2004க்கு ஆக்சுவலா 234791 அப்படின்னு இருக்கணும். ஆனா இது ரெண்டுமே நமக்கு தப்பாயிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன லுக்கப் பண்ணுது, நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டா வச்ச 2005 எடுத்துக்குது. இங்க நமக்கு என்ன லுக்கப் பண்ணுதுன்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டா வச்ச ப்ராஜெக்ட் 2 எடுத்துக்குது. சரி, ஓகே, இது ரெண்டுமே எனக்கு டைனமிக்கா மாற எனக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறணும்னு சொல்றதுதான் two-way lookup. அதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுவும் நம்மளோட Xlookup தான். Xlookup யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை இங்க எங்க இருக்குன்னு பாரு. அதே மாதிரி ரிட்டர்ன் அரே நீ என்ன கொண்டு வரணும்னா அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்ல போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு Xlookup யூஸ் பண்ணி இந்த வருஷத்தை இங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ப்ராஜெக்டும் இந்த வருஷமும் சேர்ந்து இருக்கிற இந்த நடுவுல இருக்க டேட்டா எல்லாமே வேணும். இதுல எது இருந்தாலும் நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த லுக்கப் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் Xlookupக்கான பிராக்கெட்டிங் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்து பாருங்க. இதுதான் நம்மளோட two-way lookup. இப்ப பாருங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை 2-ஆ மாத்தினாலும் சரி இந்த இயரை ரேண்டமா எதா மாத்தினாலும் இந்த ஆன்சர் உங்களுக்கு எடுத்துரும். ஸோ ப்ராஜெக்ட் 2 2009 416036 ப்ராஃபிட் இருக்கு. இதை நம்ம ரேண்டமா ப்ராஜெக்ட் 1 மாத்தி பார்ப்போம் 217962. இது ரேண்டமா ஒரு வருஷம் மாத்துங்க 2005.
உங்களுக்கு 318398 அப்படின்னு சொல்ற நம்பரை எடுத்துட்டு வந்து கொடுத்தது. இப்படி தான் நம்ம XLOOKUP யூஸ் பண்ணி HLOOKUP ஆகவோ VLOOKUP ஆகவோ இல்ல 2-way lookup ஆகவோ யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.